நெட்டு போயிச்சாராம். சரி ஓகே விளையாடலாம் நம்ம. சீக்கிரம் அடிங்க. ஓ கொஸ்டின் ஆடுலையா? ரெண்டு பேரும் ஒரே நாட்டில் அடிப்போம். சீக்கிரம் ஆடுங்கடா. நான் ஆல்ரெடி பிளாக் ஃப்ரூட்டில் ஒரு ப்ரோன்னால ஸ்க்ராட்ச் ஆட போய் இங்கே ஒரு ஆரோ மாடு கொடுக்குறது இங்கே போய் ஸ்டேடியம். நான் நீந்தி போகிறேன். அன்னைக்கு கொஞ்சம் போக முடியும். காசு சேவ் பண்ணலான்னு பார்த்தா இது ஒன்றே அடிமையாயிருமே. 2300 ரோபோட் ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிங்கி மாதிரி. பிளாக் ஃப்ரூட்டில் டிங்கி மாதிரி இல்லை. காஃபி இருந்தா எனக்கு தெரியாதே. ஆஃப் த த்ரெட்டட் பேலரினா லுகியோ. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு லெவல் 35. லெவல் 35னா என்ன கூப்பிடுறீங்க? லொக்கேஷன் இவ்வளோ தூரம் தானே. பிளாக் ஃப்ரூட்டில் இருக்க டிங்கி வேறு இங்கே நிறைய இருக்குது. இங்கே ஸ்பீடாகவே இருக்குது கைஸ். சரி ஓகே, இதில் லீடர் போர்ட்டில் இதுவும் போடுவாங்களா லெவலாக? ரெப்புடேஷன்னா போடுறானுங்க. ரெப்புடேஷன்னா என்ன? இன்னும் மேலேயே இருக்காங்க. கன்சர்ன்ட் என்னடா வாட்டர் வச்சு வாட்டர் அடிக்கிறேன். நான் ட்ரைட்டராக இருக்கணும். நான் ட்ரைட்டராக இருப்பேன். நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் நான் பிளேயர்ஸ் வேணும். இங்கே எதுக்கும் இன்னும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ புரியுது ஏன் இப்படி இருக்கானுங்கன்ட்டு. இது கண்டிப்பாக இது மாதிரி சவுண்டாக இருக்கும் கைஸ். நானும் இவன் அடிக்கிறேன். ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நான் எதுக்கு இருக்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு அதுதான் முடிச்சிட்டாங்க. ஆனால் நான் சீக்கிரமாக முடிச்சுப்பேன். சீக்கிரம் வந்து சென்டென்ஸு நான் அசால்ட்டாக ஆச்சுலான்னு நினைக்கிறேன். நம்மளால கோலை மாட்டிடலாம். ஹவ் அபவுட் ஈஸியாக 30 அடிச்சிடலாங்க சென்டென்ஸு. நான் என்ன பண்ணலாம், என்ன ஆகலாம்? டுவெண்ட்டி 45 அடிக்கலான்னு நினைக்கிறேன்.
எடுக்கலாம் இல்லை 35 எடுக்கலாம் ரவுண்டா 35. ஏன்னா 4 இடம் எனக்கு எக்ஸாம் அசால்ட்டாக இங்கே விளையாடின்னு இருக்கேன். அதான் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் பார்ட்டி அவுட்டு. எனக்கு 3 அனிமையும் பிடிக்கும் ப்ளீஸ். நருட்டோ மட்டும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலையே அந்த நருட்டோ லவராண்டா சாரி எனக்கு பிடிக்கல. அதான் ஏன் தெரியல. level 30 வச்சிட்டேன். Oh my god. இப்போ ட்ராஃபி ஆயிட்டேன். ட்ராஃபி பலூனிங் டும் 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 ப்ரோ அது எனக்கு டவுட். நான் இதில் ஒரு அட்டாக்கும் பண்ணாத மாதிரி இருக்கு. டேமேஜ் அடிக்கிற மாதிரியே தெரியலையே. நான் என்னமோ பண்ணியிருக்கேண்ணா. என்னமோ பண்ணிட்டேன். இவ்வளோதான் அடிச்சு போயிருக்கேன். யாரை எனக்கு இதுவே பிடிச்சதுடா. இதான் நல்லா இருக்கு. அது இது எவ்வளோ பேஸு 40 புரியுதா 39 அப்படி. அது என்னமோ இது பக்குன்னு நினைக்கிறேன் பேஸ். என்னமோ 8 9 அப்படி தான் கொடு. அதனால் நான் இதுலேயே ஆடுகிறேன். அதில் எவ்வளோ சீக்கிரமாக முடித்தேன். இப்போ இதில் பார்க்கலாம். ஆமாம் வேஸ்ட்டு கைஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக என்னெல்லாம் இந்த வீடியோவாக எடுத்து போடுவாங்க. பிகமிங் ஆஃப் ப்ரோ ஆப் பிரெயின் ராசி அப்படின்ட்டு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு பிளாக் ரூட்னாலே எவ்வளவோ பிடிக்கும். எனக்கும் தெரியும். அப்டேட் பண்ணலனால தான் வெட்டியாக உட்காந்துன்னு இருக்கான். அதில் வேறு அப்டேட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக விளையாடலாம். சீக்கிரம் 33 நான் இப்போ எனக்கு நிறைய இதுவும் டாக்டர் தெரியும். நறுக்கு இதுதான். ஏன்னா எங்கள் அக்கா பாப்பா கரெக்டாக எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்காது தான் நறுக்கு. இருந்தாலும் போது நானும் பார்ப்பேன். நல்லா தான் இருக்கும். வேறு எக்ஸ்பிரஸோ சின்னியோரவா அதுவும் ஒரு டைமண்டாக இல்லை. அதுதான் எக்ஸ்பிரஸோ சின்னியோராவை வச்சுன்னு உங்கள் ஸ்டீலில் பிரைண்டராக இருக்குது. ஓகே அட்டா ஃபஸ்ட் வச்சுன்னு நான் விட்டுப்பேன். இன்னும் ஏன்டா இந்த கேமில் எடுத்துட்டு வந்தீங்க? பிளான்ஸ் பிரைண்டராக்கில் இருக்குது. ஓகே ஏன் எல்லா கேம்லேயும் வச்சுன்னு இருக்காங்க? எல்லா கேமும் பிடிச்சிருக்கோ இருக்குங்க. கைஸ் ஒன்றும் ஒரு லெவல் தான்.
ஸ்டாமினா அன்லாக். டிங் 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 டிங். உங்களுக்கு நான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். என்ன மாதிரி ப்ரோவாக இருக்கணும்னா எல்லா தாண்டியும் நீங்கள் எல்லா பிரெயின் ட்ராப்பையும் இப்படி அச்சின்னு ஒரே தாண்டை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களாரையும் நிஞ்சா ரவுண்ட் ஹவுஸை ஓடணும். அதுக்கப்புறம் இப்படி குரூப் அப் பண்ணணும். பிளாக் ரூட்டில் எல்லாரையும் அடிக்கிற மாதிரி. செகண்டில் முடிச்சுடுவேன். இது முடிஞ்சதான் கரெக்டாக நான் நெக்ஸ்ட் லெவல் போய்டுவோங்களே. எட்டலாம் இப்போ. ஸோ கைஸ் நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். பாய்.